Hi friends, welcome to Johana Academy. SA எக்ஸாம்க்கான ரிவிஷன்ல இன்னைக்கு நம்ம படிக்க வேண்டிய தலைப்பு பார்த்தீங்கன்னா மின்னியல். இந்த மின்னியல் தலைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய தலைப்பு. ஏன்னா எல்லா புக்லையும் பார்த்தீங்கன்னா மின்னியல் சம்பந்தமா ஒரு பாடம் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு சில முக்கியமான பகுதிகள் மட்டும் சொல்றேன். அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்க ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா இந்த தலைப்புல வர கொஸ்டினுக்கு ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணிட முடியும். சரிங்களா? ஸோ இந்த தலைப்புல இருந்து பார்த்தீங்கன்னா 2023 நடந்த எஸ்ஏ எக்ஸாம்ல 2 கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. 2022 நடந்த எஸ்ஏ எக்ஸாம்ல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பா இந்த மின்னியல் தலைப்பை ஸ்கிப் பண்ணாம படிங்க. உறுதியா 2 கொஸ்டின் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஓகே. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பா எஸ்ஐ எக்ஸாமுக்காக ஒரு கிராஷ் டெஸ்ட் பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாரெல்லாம் இப்போ வரக்கூடிய எஸ்ஐ எக்ஸாம்ல கண்டிப்பா பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல ஜாயின் பண்றதுக்கான ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய். ஸோ இதுல ஜாயின் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜிகேக்கு பாத்தீங்கன்னா ஒரு 38 டாபிக் வந்து உங்களுக்கு நான் கொடுப்பேன். ஸோ இந்த 38 டாபிக் வைஸ் ஷீட்ல உள்ள கண்டென்ட்டை ப்ராப்பரா படிச்சு நான் கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டை பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உறுதியா வரக்கூடிய எஸ்ஏ எக்ஸாம்ல 130 கொஸ்டினுக்கு கிட்ட நீங்க ஆன்சர் பண்ணிட முடியும். சரிங்களா? ஸோ இதற்கான ஷெடியூல் அதுக்கப்புறம் மாடல் பிடிஎஃப் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஸோ பார்த்ததுக்கு அப்புறம் 1000 ரூபாய் பே பண்ணி ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஐ வாண்ட் எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு டைப் பண்ணி 9385950322 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொசீஜர் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்க ஜாயின் பண்ணிக்காங்க. ஓகே. இந்த மின்னியல் தலைப்புக்கு ஸ்கூல் புக்ல எந்த பாடத்துல நீங்க ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6th இருந்து 10th வரை எல்லா சயின்ஸ் புக்லையும் பாத்தீங்கன்னா மின்னியல் ரிலேட்டடா ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தை ஃபுல்லா நீங்க ரெஃபர் பண்ணணும். சரிங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு இயற்பியல் பகுதியில் உள்ள வால்யூம் 1 புத்தகத்துல பாத்தீங்கன்னா மின்னோட்டவியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும். ஸோ அந்த பாடத்துல உள்ள பாக்ஸ் கண்டென்ட் அதுக்கப்புறம் புக் பேக் கொஸ்டின் இதை மட்டும் நீங்க படிச்சு வச்சுக்காங்க. சரிங்களா? ஓகே. இந்த தலைப்புல என்னெல்லாம் நான் படிக்கணும்னு நான் சொல்றேன், நோட் பண்ணிக்காங்க. ஃபர்ஸ்ட் மின் சாதனங்கள் பற்றிய தகவல்கள் நீங்க தெளிவா படிச்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ மின் சாதனங்கள் அப்படின்னா மின்னுருகி இருக்கு, அதுக்கப்புறம் அம்மீட்டர் இருக்கு, வோல்ட் மீட்டர் இருக்கு, மின்தடையாக்கி இருக்கு. ஸோ இந்த சாதனங்களோட பயன்கள் என்ன? இப்போ மின்னுருகி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மின்னுருகி எந்த கலவினால் செய்யப்பட்டிருக்கு, அதோட தத்துவம் எந்த தத்துவத்தின் அடிப்படையில அந்த சாதனங்கள் செயல்படுது. ஸோ இது பத்தி நீங்க படிச்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இதுல இருந்தா மேக்சிமம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா எந்த பொருட்கள் மின்னோட்டத்தை கடத்தும், எந்த பொருட்கள் கடத்தாது. ஸோ அதை நீங்க படிச்சு வச்சுக்கணும். மூணாவதா ஓம் விதி தெளிவா படிச்சு வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த மின்சார பகுதியில் வரும் அளவுகள் இருக்கு பாத்தீங்களா, அதோட எஸ்ஐ அலகுகள் அதுக்கப்புறம் அதோட மதிப்புகள் நீங்க படிச்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா மின்தடை இருக்குன்னு மின்தடையோட அலகுகள் என்னது அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு பொருள் இருக்கு, இப்ப தாமிரம் இருக்கு அப்படின்னா அந்த தாமிரத்தோட மின்தடையோட மதிப்பு என்ன. ஸோ அதே மாதிரி இதை வந்து நீங்க படிக்கணும். இதெல்லாம் பாக்ஸ்ல உங்களுக்கு கவர் ஆயிரும். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மின்தடை எண், மின்கடத்து திறன், மின்கடத்து எண் இதை பத்தின டெஃபினிஷன், இதற்கான அலகுகள் நீங்க படிச்சு வைக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளோட மின்தடை எண்கள் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜூல் வெப்ப விளைவோட பயன்கள். ஸோ இந்த ஜூல் வெப்ப விளைவின் பயன்களால் என்ன நிகழ்வுது, அதாவது ஒவ்வொரு பொருளோட சாதனங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த வெப்ப விளைவு பயன்படும், அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும். எல்இடி தொலைக்காட்சி பத்தி நீங்க படிச்சு வச்சுக்கணும். குறிப்பா எல்இடி பத்தி நீங்க படிக்கணும். சரிங்களா? ஸோ அது போக இந்த தலைப்புல உள்ள பாக்ஸ் கண்டென்ட்டும் புக் பேக் கொஸ்டின் நீங்க படிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ நான் சொன்னக்கூடிய இந்த தலைப்பு பகுதிகளை மட்டும் நீங்க படிங்க. உறுதியா மின்னியல் பகுதியில் நீங்க 2 மார்க்குக்கும் நீங்க ஆன்சர் பண்ணிட முடியும். சரிங்களா? ஓகே. இதுக்கு முன்னாடி நடந்த பிசி எக்ஸாம்ல மின்னியல் தலைப்புல இருந்து என்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, மின்னுருகி எந்த உலோக கலவையினால் தயாரிக்கப்படுகிறது? 2023 கேட்டிருக்காங்க. வெள்ளியம் மற்றும் காரியம். கீழ்கண்டவற்றுள் மின்னோட்டத்தை கடத்தாத பொருள் எது? 2023 கேட்டிருக்காங்க. கண்ணாடி. பொருள் ஒன்றில் மின் துகள்கள் இருப்பதை கண்டறிய பயன்படுத்தப்படும் கருவி. 2022 கேட்டிருக்காங்க. நிலை மின்காட்டி. அடுத்தது V = IR. மேற்கூறிய சமன்பாடு ஜார்ஜ் சைமன் ஓன்மெம்பரால் நிறுவப்பட்டது. சரியானது. மேற்கூறிய சமன்பாட்டில் V என்பது மின்னழுத்தத்தையும் I என்பது மின்னோட்டத்தையும் R என்பது மின்தடையும் குறிக்கிறது. தவறு. ஸோ 1 மட்டும் சரி. ஒரு சிறந்த அம்மீட்டரின் மின்தடை
2015 கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சுழி. மின்னோட்டத்தை சேமித்து வைக்கும் கருவி எது? 2010 கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா மின்தேக்கி. அடுத்தது மின்மாற்றி செயல்படுவது 2010 கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டிசி காட்டிலும் ஏசியில் திறம்பட செயல்பட வேண்டும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.